வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பிரம்மச்சாரி ஜாதகத்தை ஆராய்வோம். நல்ல உயர்கல்வி பெற்று சுயதொழில் புரிபவர். இவருக்கு ஏன் தாமத திருமணம் அமைந்தது என்பதை இந்த வீடியோ பதிவில் காண்போம். மேற்கண்ட ஜாதகத்தை நன்கு கவனியுங்கள். அதற்கு முன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும். கன்னி லக்னம், லக்னாதிபதி புதன், பாதகாதிபதி குரு. லக்னாதிபதி புதன் 12 சூரியனுடன் அஸ்தமனம் அடைந்துள்ளார். லக்கணத்தை சுற்றி பாவகிரகங்கள் கேது, சூரியன் அமர்ந்துள்ளது. இதனால் அவருடைய வாழ்க்கை அவருக்கு அதிகம் பயன்படாது. அவரை சுற்றியுள்ளவர்களுக்கு மட்டுமே பயன்படும். லக்கணம் பாவகர்த்தாரி யோகத்தில் கேது மற்றும் சூரியனுக்கு இடையே அமைந்துள்ளது என்பதை நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். மேலும் லக்னாதிபதி புதன் சூரியனுடன் இணைந்து அஸ்தமனமாகியுள்ளார். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது 2ஆம் இடத்துக்கு வருவோம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். 2இல் கேது, 8இல் ராகு. 2இல் கேது அமைந்தாலே தாமத திருமணத்தை கொடுக்கும். மேலும் 2ஆம் அதிபதி சுக்கிரன் அங்கு 12இல் மறைந்து சூரியனுடன் அஸ்தமன நிலையிலும் உள்ளார். ஆக 2ஆம் இடமும் இங்கு பாதிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் திருமணத்திற்காக 5ஆம் இடத்தை பார்க்க வேண்டும். 5ஆம் அதிபதி சனி 5ஆம் வீட்டிற்கு 5, 6, 7 அதாவது 5ஆம் வீட்டுக்கு 3இல் சென்று மறைந்துள்ளார். மேலும் அந்த 5ஆம் வீட்டை செவ்வாய் தன்னுடைய 7ஆம் பார்வையாக, நீச செவ்வாய் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். உச்சம் பெற்ற குருவும் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆக 5ஆம் இடம் இங்கு பாதிப்படைந்துள்ளது. 5ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு 3இல் சென்று மறைந்துள்ளார், அதாவது 7இல். ஆக லக்னாதிபதியும் பலவீனம், 2ஆம் இடம் என்று அழைக்கக்கூடிய குடும்பஸ்தானமும் பலவீனம், 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம் அதுவும் பலவீனம். இப்பொழுது நாம் 7ஆம் இடத்துக்கு வருவோம். 7இல் சனி அமர்ந்துள்ளார். 7இல் சனி தாமத திருமணம் என்பது உங்களுக்கே தெரியும். 7ஆம் அதிபதி குரு அங்கு நீச்ச செவ்வாயுடன் இணைந்துள்ளார். ஒரு சில நேரங்களில் நீசபங்க ராஜயோகம் செயல்பட்டாலும் இங்கு இவருக்கு திருமணத்தை தரவில்லை. 7இல் சனி அமர்ந்து உள்ளது. ஆக 7ஆம் இடமும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாம் திருமணத்திற்கு அவருக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்க வேண்டும். 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் 3 முக்கூட்டு கிரகங்கள் அமர்ந்துள்ளன. சூரியன் இங்கு ஆட்சி நிலையில் உள்ளார். ஆக 12ஆம் இடமும் அவருக்கு பாதிக்கப்பட்டுள்ளது. சூரியன் அதிக வலுவுடன் உள்ளார். ஆக லக்னாதிபதி பலவீனம், குடும்பஸ்தானம் பலவீனம், 5ஆம் இடம் பலவீனம், 7ஆம் அதிபதியும் நீச செவ்வாயுடன் இணைந்து பலவீனம்.
இவ்வாறு பல்வேறு பலவீனங்கள் கொண்டது இந்த ஜாதகத்தில் உள்ளது. மேலும் திருமணத்திற்கு முக்கிய காரணமாக 6ஆம் அதிபதி சனி 7ல் அமர்ந்து, மேலும் தன்னுடைய 7ஆம் பார்வையை லக்னத்தையும் பார்வை செய்கிறார். 2ல் மாந்தி அமர்ந்தாலே அவ்வளவு சீக்கிரம் திருமணம் அமையாது, குடும்ப வாழ்க்கைக்கு கேடுதான் விளைவிக்கும். 10ஆம் அதிபதி என்று அழைக்கக்கூடிய புதன் 12ல் சூரியனுடன் அமர்ந்துள்ளார். ஆகவே அவர் சுயதொழிலில் தலைமை தாங்கும் சூரியனுடைய காரகத்துவமான தலைமை பண்புடன் சுயதொழில் புரிந்து வருகிறார். 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்துள்ளதால், வாக்குஸ்தானத்தில் கேது உள்ளதால் அறிவுபூர்வமாக வாதாடும் திறமை இவருக்கு உள்ளது. 9ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்றுள்ளதால் பல வேதனைகளை தாங்கி இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு உயர்கல்வி அமைய முக்கிய காரணம் 4ஆம் அதிபதி என்று அழைக்கக்கூடிய குரு இங்கு உச்சம் பெற்றதால் இவர் உயர்கல்வி பயின்றார். ஆரம்ப கல்வியில், அதாவது 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்து சிறு சிறு தடைகளை கொடுத்தாலும் 4ஆம் அதிபதி கல்வி 4ஆம் அதிபதி உச்சமாக உள்ளதால் இவர் உயர்கல்வி வரை சென்றார். மேலும் உயர்கல்வி என்று நாம் 9ஆம் இடத்தையும் கூறுவோம். 9ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சியாக உள்ளதாலும் இவர் உயர்கல்வி பயின்றார். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் உங்களை சந்திப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்ற நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.